அண்மைச் செய்தி. சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை ஐஐடி அருகே 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த விரிவான தகவலுடன் இணைகிறார் எமது உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் ஆதிரா ஆனந்த். வணக்கம் ஆதிரா ஆனந்த், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். கடந்த 5 ஆண்டு கால திமுகவின் அவல ஆட்சியில் தமிழகம் முழுவதும் மது ஆறாக ஓடுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் போதும் இதே நிலை தொடர்வது மக்களிடையே வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் மா சுப்பிரமணியம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஐஐடி அருகே உள்ள ஸ்ரீராம் நகரில் 976 எண் டாஸ்மாக் கடையில் காலை 6 மணி முதலே மது விற்பனை தொடங்கி இரவு முழுக்க நடைபெறுவதால் மக்கள் அந்த பக்கமே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மது விற்பனையினால் அங்கு குற்றச்செயல்கள் அதிகரித்து பள்ளி குழந்தைகள், கல்லூரி செல்லும் மாணவர்கள், பெண்கள் அந்த வழியாக நடமாடவே முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகளும் இந்த இடத்தை பார்வையிட்டு விட்டு 24 மணி நேரம் மது விற்பனை நடைபெறுவதை உறுதிப்படுத்தி விட்டனர். ஆனாலும் இதனை நாங்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்து விடுகிறோம், எங்களால் எதுவும் செய்ய முடியாது, இது குறித்து டாஸ்மாக் அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டதால் மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கின்றனர். மது விற்பனை மதியம் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை தான் செய்ய வேண்டும் என்று அரசு விதி இருக்கும் பொழுது, ஆனால் தமிழகம் முழுவதும் மது விற்பனை எந்தவித தடையுமின்றி நடைபெற்று வருவதால் மக்களுக்கு கடுமையான சிரமமான சூழல் ஏற்படுகிறது. இது அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் உடந்தையிலேயே நடைபெறுவதால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலையில் அதிகாரிகள் கை கட்டப்பட்டு இருக்கின்றனர். அருண், தகவலுக்கு நன்றி ஆதிரா ஆனந்த்.